நாராயணம் தனக்கு யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே சில பாவங்கள் தீர வேறு பலியில்லையே திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே சில பாவங்கள் தீர வேறு வழியில்லையே துணையானவள் சங்கு சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம் நாராயணா என்னும் பாராயணம் நலஞ்சாவும் தருகின்ற தேவாமிர்தம் சித்திகளித்தொரு முக்தி கொடுக்கிற சக்தி படைத்தவளை இழைத்தொரு முக்தி விளைத்திட சக்தி விளைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேங்கடம் தேட நினைத்த மலை தேவர்கள் மூவர் யாவரும் தோன்றிட தேட நினைத்த மலை தத்துவ வேத உரைப்போர் சாரதி நித்தம் வாழுமலை தத்துவ வேத உரைத்தொரு தாரை நித்தம் வாழுமலை தாயிரம் வெளியவர் நோயவள் வாயவள் ஆளும் ஏழுமலை ஏழுமலை நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண இந்த புவியானது 10 பழமளவு உருவமுடையது அதோடங்கிய 10 பணம் அமைந்துள்ளது அண்டங்கள் இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம் இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம் சாகரமா சாகரம் என்றால் என்ன சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம் இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம் பதமா பதம் என்றால் என்ன பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும் இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது காரணம் நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிட்டானே அர்த்தம் இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் கழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலனுக்கான கழகத்தின் விளைவாகும் இது அறிந்த பிரபாயகம் தேவாதி தேவர முதல் மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பவர்களுக்கு தெரியும் இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சரசானது இங்கே நாரதா நடிக்கும் அருமை அண்ணன் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கு மாலை எடுத்து பெருமை சேர்க்கப்படுகிறார்கள் மாலை நிமித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு தம்பி ஆறுமுறை சக்கரவர்த்தி கே.எஸ். மணிகண்டன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 பொன்னாடை இணைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டிய கிராமத்தார்களுக்கு மணி 2 மணி ஆயிடுச்சு அவங்க வேஷத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நன்றி 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 பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் ஓ ஓ ஓ ஓ பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விசுவில் செய்த சிறுவேதியல் வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விசுவில் செய்த சிறுவேதியல்
பிள்ளையார் துணை போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் பெறுவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. கணபதியை தினம் தொழுவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் என்றும் மாறாத பேரில் சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் துணி போட்டு எழுந்திடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம். நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி நன்றி நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. அந்த கணபதியை தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகளிடமாக இருக்கிறது தெரியுமா? பூத்துக்குழுக்கு பூஞ்சோலைகளும் பொங்கி வலிக்கும் நீரோடுகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாம்புற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறவிடும் அருவி, சில் என்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாம். நதியோரம் நாணம் கொண்டு நாணல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல. நானந்தானதும் என் சொல்லு. நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல. நானந்தானதும் என் சொல்லு. நானந்தானதும் என் சொல்லு. பாட்டத்திரை விட்டு
நன்றி 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 நன்றி. கைதட்டி உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஏற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்கும் கொடி பார்க்க வடைகள் பட்டை பார்க்கும் தென்பாக பாகுமிச்ச நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், அகிலம் என்றால் உறைவிடும். அன்பிற்கும் உருவமான எம்பெருமான் சிவன் ஆராகன மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மனிதர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறமிடத்து வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவள்ளியோ ரூபமாக காட்டில் அங்கு தெரிந்து மான்வெற்று கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே தினை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க, 6 முகம வாழ்க, விற்பக செல்வள் வாழ்க, குக்குடம் வாழ்க, சிவரை மைய வாழ்க, மாசிலா மணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் எடுத்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாமா? நானும் உங்கள் உறவை மாடி வந்த பறவை எனது கானம் உன் காதில் விழவில்லையா, உள்ளதை தோடவில்லையா, பெண்ணுக்கு போவோம் பொட்டல்த வேணும், பெண்ணாக இருந்தோம் அதை நீ கொடுப்பாயோ, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொல்மையில் நிலவோ, கண்ணாடி இருக்க ஓடி வருமா, கங்கை வற்றி விடுமா, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொருட்களே, தண்ணீருக்கும் மண்ணெண்ணைக்கும் கல்யாணமாம் சாமி, கொக்கு ஒண்ணு காத்திருக்குது, தண்ணீரில் தத்தளித்து நீர் தடிக்குது, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, படியெழுப்பேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சோ, தேவி 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 ஏலிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் சுரங்களை மீட்டுவேன் கானம் ஜீவகானம். ஒரு மூடல் கதை சொன்னான் கதை இதுதான், இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடல் கதை சொன்னான் கதை இதுதான், மானொன்று துள்ளி தான் வாழ்ந்த வீடு, ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட
காடு பெண்மானின் உள்ளம் அன்பானது கண்ணீரில் நான் போடும் கோலம் தான் மானுக்காக ஏங்கும் மனது ஏங்கி வாழும் வண்ண நிலவே வெயினதியே சொல்லிவிடவா இந்த மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவாம் பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவாம் கல்லே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு ஒரு ஜீவல்தான் உள் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கல்லிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாசல்களும் பல்லல்களும் பிரித்தால் பிரியாதது காலங்களும் நேரங்களும் களைத்தாலும் களையாதது நானும் முதல் உறவை நாடி வந்த பறவையா தேடி வந்த வேலை தேவன் செய்த வேலை தேடி வந்த வேலை தேவன் செய்த வேலை உறுதிகள் ஒழிந்ததே உறுதியில் இணைந்ததே உயிரே ஓடி வந்து சிறைகள் செஞ்சு கொண்டதேனம்மா வலைகள் வீழ்ந்த முறை வேட்க ஓடி வந்து வலைகள் மாட்டிக் கொண்டே நானம்மா காதல் நெஞ்சங்களை கசகி பிழிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா உள்ளங்கள் ரத்ன வெள்ளத்திலே சுமந்து சிலிப்பதே சதியம்மா முருகனை அழைக்கிற ஊருக்கு பலரு பாரம்மா பேசுகிற பாரு எவரும் சொல்லம்மா
நடிகரில் வாராயோ உயரும் ஒழிக்கிறது கடலும் கொதிக்கிறது படகு கெடுத்துகிறது பாராயோ என்னை இழந்த பிறவரைய துணிக்கைகள் தீவம் போட மரமடைக்கிறது என்னை இழந்த பிற ஒன்று காட்டுகிறது யாருக்கு மிக துணிக்கிறது வாழ்வது ஒருவரை உடைக்கிற வாழ்வது உரிமையோ சவது பெருமையே நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை செய்வதில்லை சிறகுகள் ஒடிந்ததடி நன்றி 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 கைதட்டி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபரிக்க அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையில் அழகாக அற்புதமாக ஒளிபரிக்க வந்திருக்கின்றார்கள் கருப்பையா நடுமுதலை குளம். அற்புதமான ஒளிபரிக்கு அந்த ஒளிபரிக்கு இளைத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபரிக்கு மட்டும் சரியா இருந்தால் போதுமா? இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜெய மணிகண்டன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி மருது அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டு வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி எஸ்பி லட்சுமணன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் இன்பரசு டி கருப்புராஜா அவர்கள். இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசைக்கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தால் போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்திலே இன்று எல்லோருமே வந்திருக்கக்கூடிய சகோதரி மனோரஞ்சனி அவர்கள் நெடு நாட்களாக நாடக உலகத்திற்கு வர இப்பொழுதுதான் முதலாக நம்ம மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர் இன்று இந்த முதல் வருடத்திலே சந்திப்பதிலே நானும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன், பெருமை கொள்கின்றேன். அன்பு இசைக்கலைஞர்களையும் இந்த முதல் வருட ஆரம்பம் எப்படி சந்தோஷமாக கழிப்போடு இருக்கின்றதோ சிறப்போடு இருக்கின்றதோ அதை போன்று இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக எங்கள் எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு தினத்திலே நாங்கள் எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் இந்த நாடக பயணத்தை தொடர வேண்டும். என்றென்றும் உங்கள் ஆசீர்வாதங்களும் அருளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. அதுபோக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் பார்க்காத நடிகரில் இதுவரை ஐயா பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. நாடக உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நமது உடையப்பா தேவர், நமது வரிச்சூர் பழனியப்பே, இப்படி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் இருந்த கலைஞர்கள் இருந்தாங்க. ஆனால் அன்றுலாம் அவர்களுக்கு சரியான முறையில் சென்று அடையாதனால இன்றைக்கி சூழ்நிலைக்கு நாடக உலகத்தில் எங்கள் மதுரை நாடக நடிகர் சங்கத்தில் நமது நாடக நடிகருக்கே பெருமை சேர்க்கும் விதத்தில் அன்பு அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த கலைஞர் டாக்டர் பட்டம் இதுவரை எந்த ஒரு நடிகருக்கும் கிடைச்சதில்லை. அப்படி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அது அல்லாது அதுபோக அடுத்த ஒரு முறையில் தேர்வு பண்ணி நமது சிவகங்கையில்
கலைத்து ஒரு கலைப்பண்பாட்டு மையத்தின் சார்பாக அவர் ஒரு வாத்தியாராகவும் அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்காங்க. ஒயிலாட்டம், மயிலாட்டம், நாடகம், மிருதங்கம் எல்லாமே சொல்லித்தர்றாரு. இவ்வளவு பெருமையும் நீங்கள் கொடுத்தது, இந்த கிராமம் கொடுத்தது. இவர் குடும்பமும் பிள்ளை ஊட்டியும் என்னாலும் நல்ல மென்மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துங்க. மந்தேமன் அருள் என்றும் கிடைக்கட்டும். நன்றி நன்றி. எல்லாமே உங்களுடைய அருளாசிரியர் தான். தம்பி சொன்ன மாதிரி இந்த புத்தாண்டு தினம் சிறப்பாக அமைய வேண்டும் எங்கள் எல்லோருக்கும். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன மாதிரி இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த இழந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நலிவுற்ற கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தமிழக அரசாங்கம் கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக இந்த கலைகளை மீட்டெடுப்பதற்காக சில ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றார்கள். அதில் அடியே நானும் ஒருவனாக இந்த இசை நாடகத்துறைக்கு ஆசிரியராக என்னை நியமித்திருக்கின்றார்கள். அது சிவகங்கை மாவட்டத்திற்கு. அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வந்து படிக்கலாம். யார் வேணாலும் படிக்கலாம். எந்த மாவட்டத்தில் எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, ஒரே மாவட்டம் தான். நானும் மதுரை மாவட்டம் தான். என் ஊர் மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அப்படிங்கிற காரணத்தினாலே இதுவரை நீங்க பாடின பாட்டெல்லாம் கலகலன்னு நல்லா உற்சாகப்படுத்தினாங்க. நல்லது நல்லது. நன்றி. அன்பு அண்ணன்ட்ட என்னோட ஒரு வேண்டுகோள், நமது மறைந்த மாணிக்கம், தங்கத்திலும் தங்கம், பசும்பொன் கண்டெடுத்த முத்துராமலிங்க தேவர் திருமகனார் புகழ் பாடன்னு சொல்லி பெரியவர்கள் விருப்பம். அவருடைய விருப்பத்தை உடனே நிறைவேற்றும், அவ்வளோதானே. அப்படிங்க சத்திகையான சீடல் நம்ம சனங்களெல்லாம் புகழும் வீரன், பக்தியுடன் நேத்தாட்சி பாதையில சென்ற வீரன், சித்த சிவகாந்த செல்வமுத்து ராமலிங்க தேவரெங்கே. ஓ முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம், முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம், மக்களுக்கு விட்டு விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலானோ தேவர் மறைந்த முகத்தை காணோ, மனங்கலங்கிடலானோ தேவர் மறைந்த முகத்தை காணோ. தேவரையா செஞ்சோம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தார், நல்ல அமரராக மறைந்தார். அவனி வாழ்வை மறந்தார், அவராமணி வாழ்வை மறந்தார். ஓ திறமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற உத்தமராம், திறமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற உத்தமராம். இந்த உலகை விட்டு இதற்குள்ளாக வரைந்து விட்டார், எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து எழுந்த விவரம், அடைய பேர்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம். ஒன்றுபட்ட வெள்ளையர ஒளித்திடவே வேண்டும் என்று, ஒன்றுபட்ட வெள்ளையர ஒளித்திடவே வேண்டும் என்று அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே ஆர்வத்தோடு குதித்தார், வெள்ளையாங்கிலேயரை எதிர்த்தார். அவர் ஆர்வத்தோடு குதித்தார், அவர் ஆங்கிலனை எதிர்த்தார். தேவரையா ஐயா ஐயா நடமாட முடியாமலே நாளுக்கு நாள் வெளிந்து விட்டார், நடமாட முடியாமலே
மண்டியதே மேனி எல்லாம் மக்கள் மனசு கலங்க தேவர் மால் முருகன வணங்க அங்கே மக்கள் மனசு கலங்க தேவர் மால் மருகனை வணங்க தேவரையா ஐயா ஐயா யுவாரிக்க தேதி 29 செவ்வாய்க்கிழமை என்று சேவல் பூவு 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசமெல்லாம் கலங்க தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசமெல்லாம் கலங்க சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் அந்த படி பசும் பொண்ணுக்கு அருச்சண்டாக கொண்டு சென்றார் அறிந்த மக்களும் அழுக கிளை அலறி அடித்து விழுக அழுத மக்கள் குழம்ப இதை அலறி அழித்து உலக லாரி பஸ் சைக்கிளிலே பஸ்ஸரிலே ரயிலிலே லாரி பஸ் சைக்கிளிலே பஸ்ஸரிலே ரயிலிலே ஆர்வமுடன் தலையில் மொட்டை அடித்துக் கொண்டே பசு பொண்ணுக்கு ஆயிரக்கணக்காக மக்கள் அழுது கொண்டே போக ஆயிரக்கணக்காக மக்கள் அழிந்து கொண்டே போவேன் தென்னகத்து அறிஞர் அண்ணா நடிகர் எம்ஜிஆரும் தென்னகத்து அறிஞர் அண்ணா நடிகர் எம்ஜிஆரும் கண்ணகி சத்தியமோகன் காரைக்குடி கணேசனும் கண்ணீரத்தை வடிக்க சர்வ கட்சி கொடிகளை அறக்க தெய்வமே 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 ஓரா ராமநாடு 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 சிவகங்க ராசாக்களும் வந்தார் ராமநாடு சிவகங்க ராசாக்களும் வந்திருந்தார் காமராஜர் அனுதாபத்தில் கருத்துடனே தந்தி அடித்தார் காக்கை குருவி கூட அன்று கண்களை வாட அங்கே காக்கை குருவி கூட அங்கே கண்கலங்கி வாடு ஓ யசுமுத்து மூக்கைய தேவர் என்ன பாரு சுப்புராமன் யசுமுத்து மூக்கைய தேவர் என்ன பாரு
தேவலோகம் கிளம்ப மக்கள் தேம்பி எழுது புலம்ப